டிவிகே தரப்புல இருந்து நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க. புஷி ஆனந்த் பிரதர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இந்த மாதிரி வந்து டிவிகே தொண்டர்கள் யாருமே வந்து தீபாவளி வந்து இந்த டைம் கொண்டாட வேண்டாம் அப்படின்ட்டு. அது எப்படின்னா, நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க தீபாவளி கொண்டாடிக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. டிவிகே சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவுமே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணாது. டிவிகே ஃபிளாக், டிவிகே கொடியை வச்சுட்டு ஏதாவது அந்த டிவிகே சம்மந்தப்பட்ட மாதிரி தீபாவளி கொண்டாடுற மாதிரி எதுவும் வீடியோஸ் எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு. அதான் நேற்று உள்ள அப்டேட்டு. ஏன்னா வந்து கரூர்ல எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 வீக் அப்புறம் வந்து ஆயுத பூஜை வந்து பஸ்ஸுக்கு கொண்டாடின மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பஸ்ஸு டிரைவர் தான் வந்து பூஜை பண்ணி போட்டிருந்தாரு. அதுவே வந்து நம்ம கட்சிக்கு தான் வந்து கெட்ட பேரா அமைஞ்சது. அதே மாதிரி இன்னொரு டைம் தீபாவளி வந்து நம்ம தொண்டர்கள் கொண்டாடுற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டா அதையும் வந்து எதிர்கட்சிக்காரங்க நம்மள கார்னர் பண்ணி பேசுவாங்கனால இந்த டைம் வந்து அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி தொண்டர்கள் யாருமே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி யாருமே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணி வீடியோ யாரும் போட வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.